ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு முதல் முறையா சஷ்டி விரதம் இருக்க போகிறீங்க இல்லையா? அவங்களுக்கான வீடியோ தான். ஃபர்ஸ்ட் டைம் சஷ்டி விரதம் இருக்கிறப்போ நமக்கு ஒரு விதமான பயம் இருக்கும். என்ன கரெக்டாக இருந்துருவோங்களா? இருக்க மாட்டோம்களா? என்ன மாதிரியான ப்ரொசீஜர் அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும், பயம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப திருப்தியாக எப்படி சஷ்டி விரதம் இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாத்துக்குமே தெரியும் சஷ்டி விரதம் ஐப்பசி மாதம் வரக்கூடிய மகா கந்த சஷ்டி விரதம். அந்த 6 நாள் விரதம் இருந்தோம் அப்படின்னா நிறைய நன்மைகள் இருக்குது. நமக்கு குழந்தை பாக்கியமாகட்டும், ஆண் குழந்தை வேணும், கடன் பிரச்சனை தீர்றது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை, தொழில் முன்னேற்றம், இந்த மாதிரி எல்லா வகையானதுக்கும் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் ரொம்ப நமக்கு பலன் தரும். இந்த வருஷம் சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா மகா கந்த சஷ்டி விழா அக்டோபர் 22ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 27ஆம் தேதி வரைக்குமே இருக்குது. சஷ்டி திதி அக்டோபர் 27ஆம் தேதி சூரசம்ஹாரம் நடக்குது. அதுக்கு அடுத்த நாள் அக்டோபர் 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருமண வைபவம் நடக்க இருக்குது. மகா கந்த சஷ்டி விழா அப்போ காப்பு கட்டியும் சிலர் இருப்பாங்க, காப்பு கட்டாமையும் இருப்பாங்க, மாலை போட்டு இருப்பாங்க. உங்கள் ஃபேமிலிக்கு உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த மாதிரி இருந்துக்கலாம். இதில் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன மாதிரியான விரத முறைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் சூஸ் பண்ணிக்கிறது நம்மளுடைய சுச்சுவேஷன் பொறுத்து தான். நிறைய பேர் சொல்லலாம் ரொம்ப கடுமையான விரதம் இருந்தால் தான் பலன் தரும் அப்படிங்கிறது. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஃபேமிலியில் எப்படி சுச்சுவேஷன், நம்மளுடைய ஹெல்த்து முக்கியமாக, நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷன்லாம் பார்த்துட்டு தான் நம்ம விரதம் இருக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் கூட எடுக்கலாம் குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எவ்வளோ மெடிஷன் எடுக்கிறோம் எல்லாமே பார்த்துட்டு உங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான விரத முறைகள் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துடலாமா? முதல்ல தண்ணீர் விரதம். தண்ணீர் விரதம் அப்படின்னா தண்ணீர் விரதத்தில் நாள் ஃபுல்லாக நம்ம தண்ணி மட்டும் குடிச்சிட்ருக்கிறது ஒரு வகையான விரத முறை. நெக்ஸ்ட்டு பால் விரதம். நிறைய பேர் இந்த சாமிக்கு படைக்கிற பால் காலையில் நம்ம வைப்போம்ல, ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுறப்போ வைப்போம்ல, அந்த பால் திருப்பியும் சாயந்தரம் பூஜை பண்ணுறப்போ வைக்கிற பால். இதுக்கு நடுவில் சம்டைம்ஸ் மதியானம் மட்டும் ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு வெறும் பால் மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க. இது ஒரு வகையான விரத முறை. மூணாவது ஒரு மெத்தட் இருக்குதுங்க. திரவம் மட்டும் சாப்பிட்ற மாதிரி. திரவம் அப்படின்னா நம்ம ஜூஸு, தண்ணி எல்லா நாளும் குடிச்சே ஆகணும், நிறைய தண்ணி குடிச்சுக்கணும், அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. திரவ விரதம் அப்படிங்கிறது பால் இல்லாமல் நம்ம ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அந்த 6 நாட்களும் வெறும் ஜூஸ் மட்டுமே குடிச்சு விரதம் இருப்போம். அது திரவ விரத முறை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பால் பழ விரதம். பால் பழ விரதம் அப்படிங்கிறது பாலும் சாப்பிட்டுக்கலாம், பழமும் சாப்பிட்டுக்கலாம். காலையில் நம்ம சாமிக்கு படைச்ச பால் பழம் சாப்பிட்டுக்கலாம், மதியானம் ஒரு டைம் பால் பழம் எடுத்துக்கலாம், மறுக்கும் சாயந்தரமாக பால் ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம். இது 4வது ஒரு விரத முறை, பால் பழ விரதம். அடுத்து மிளகு விரதம். மிளகு விரதம் ரொம்ப கடுமையான விரதம். இந்த மிளகு விரதம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் ஒரே ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணி மட்டும் தான், வேறு எதுவுமே செய்யக்கூடாது. 2வது நாள் 2 மிளகு சாப்பிட்டுட்டு அந்த நாள் ஃபுல்லாக தண்ணி நல்லா குடிச்சிக்கலாம். 3வது நாள் 3 மிளகு, அந்த மாதிரி 6வது நாள் வரைக்கும் 6 மிளகு மட்டுமே சாப்பிட்டுட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வருது. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கடுமையான விரதம்ங்க. இது இருக்கணும்னு முடிவு பண்ணுறவங்க உங்கள் ஹெல்த் கண்டிஷனை நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து இளநீர் விரதம். இளநீர் விரதத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி, இளநீர் இது மட்டுமே அந்த 6 நாள் வரைக்கும் குடிச்சிட்ருக்கணும். இன்னும் ஒரு சிலர் ரொம்ப எளிமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் எல்லாம் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னா, என்னோடய ஹெல்த் கண்டிஷன் எனக்கு ரொம்ப தெரியும். அதனால் நான் 2 நேரம் சாப்பிட்டுட்டு ஒரு நேரம் மட்டும் விரதம் இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இது தப்பாக சரியா அப்படிங்கிறது கிடையாது. காலையில் எந்திரிக்கணும், நம்ம குளிச்சுட்டு 4:30க்கெல்லாம் நேரமே குளிச்சுட்டு சாமி படத்துக்கு வெள்ளை கலர் அல்லது மஞ்சள் கலர் பூ, முருகரோட சிலை இருக்கும், இல்லை முருகரோட படம் இருக்கும், வேல் இருக்கும், அது எதுவாகவே இருந்துட்டு போகட்டும், நம்ம அந்த சாமி படத்துக்கு வெள்ளை கலர் அல்லது மஞ்சள் கலர் பூ வச்சு தீபாதரணை எல்லாம் காமிச்சு பால் பழம் இது நெய்வேத்தியமாக வச்சு அதுக்கப்புறமா நம்ம பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த காலையில் மட்டும் இளநீர் அபிஷேகமோ, தண்ணீர் இது விபூதி அபிஷேகமோ, என்ன அபிஷேகங்கள் ஒரு 3 அபிஷேகம் மாதிரி நம்மளால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அதையும் பண்ணிவிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் இது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஓம் சரவணபவ அப்படிங்கிறது ஒரு 108 தடவை நம்ம பாராயணம் செஞ்சுட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு அந்த நாள் ஃபுல்லாக பகலில் தூங்காமல் முருகனுடைய சஷ்டி விரதத்தை கந்த சஷ்டி கவசத்தை பாடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாவே போதும். அசைவம் எதுவும் எடுத்துக்காமல் நம்ம ரொம்ப சுத்தவத்தமாக இருந்துக்கிட்டு 2 நேரம் நம்ம காலையில் கொஞ்சமாக ஒரு டிஃபன் சாப்பிட்டுக்கலான்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு டிஃபன் சாப்பிட்டுக்கிறோம், அதோட சரி அரிசி சாப்பாடு மாதிரி எடுத்துக்காமல் அந்த மாதிரி ரொம்ப எளிமையாக கூட இருந்துக்கலாம், தப்பில்லை. நம்ம முழு மனசோட முருகனை வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாவே போதுங்க. இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப யோசித்து நீங்கள் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு 2 நேரம் விரதம் இருந்துக்கலாம், அப்படியும் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு நேரம் நைட்டு மட்டும் ஒரு சிலர் சாப்பிடுவாங்க, காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடாமல் இருந்துட்டு நைட்டுக்கு ஒரு சாயந்தர டைமில்
சாமி கும்பிடுவோம் இல்லையா, சாமி கும்பிட்டு அந்த பால் பழத்தோட நம்ம வந்து வெறும் பாலும் சாப்பாடு அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அதாவது ரொம்ப மசாலாலாம் ஆட் பண்ணாமல் பால் சாப்பாடு அந்த மாதிரி மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. டிஃபன் மட்டும் ஒரே ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றவங்களும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்காங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். கோயிலுக்கு போக முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் டெய்லியும் முருகன் கோயில் இருந்துச்சுன்னா அங்கே போய் சாமி கும்பிட்டு வாங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வீட்டிலேயே வந்து நீங்கள் முருகப்பெருமானுக்கு 2 நேரமும் சாமி கும்பிட்டு, முக்கியமாக கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், முருகனோட பாட்டு, ஓம் சரவண பவ இதை சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னாவே போதும். மனசார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாவே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அது எல்லாமே சரியாக போகும். அதே மாதிரி முருகருக்கு நம்ம பூஜை பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து வேப்பிலை, வல்லாரை, அரளி, செம்பருத்தி இந்த மாதிரி பூக்கள் கூட சமர்ப்பிக்கலாம். அதே மாதிரி நெய்வேத்தியம் செய்கிறோம்ல, பழம், தேங்காய், பால், தயிர், பச்சரிசி இந்த மாதிரியே நெய்வேத்தியமும் செஞ்சுக்கலாம். அப்புறம் எப்பவும் போல் நம்ம கற்பூரம் தீபமெல்லாம் ஏற்றி ஆரத்தி காமிக்கணும். நான் சொன்ன மாதிரி கந்த சஷ்டி கவசம் பாடிட்டு வந்தோம் அப்படின்னாவே போதுங்க. இதை விட ஸ்பெஷலாக நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. ரொம்ப எளிமையாக ரொம்ப திருப்தியாக மனசார வேண்டிட்டு செஞ்சோம் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் எல்லாமே நடக்கும். இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்களுக்கு